ஸோ உங்களுக்கு நாலேஜபிளான பொண்ணு வேணும். ஆனா அவ வீட்ல இருந்து சர்வீஸ் பண்ணும். கஷ்டம் போல, ரொம்பவே கஷ்டம் இதெல்லாம். நான் செட்டில் ஆயிட்டேன், நான் ஸ்லிம்மா இருக்கேன், நான் ஃபேரா இருக்கேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், லட்ச லட்சமா சம்பாதிக்கிறேன், எனக்கு டவுரி கூட வேணாம், நீ வீட்டோட வந்து இரு. தட்ஸ் இட். ஸோ காலையில போய் நான் பேப்பர் எடுத்துட்டு வந்தேன். பேப்பர் எடுத்துட்டு வந்து வாசிக்க ஆரம்பிச்சேனா, பார்த்தா அந்த மேட்ரிமோனியல் பேஜ் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு இருந்தேன். எடுத்து பார்த்தா எல்லாமே இன்ஜினியரிங், டாக்டர், எம்பிஏ, அட்வொகேட். அப்ப பிஏ இங்கிலீஷ்ல எங்க போவாங்க சொல்லுங்க? என்ன பார்த்தா ஒர்க்கிங் உமன் வேணும். ஓகே, அது வந்து கரெக்ட். ஒர்க்கிங் உமன் வேணும். ஓகே, அதுவும் வந்து டாக்டரா இருக்கணும். டாக்டரா இருந்தா என்ன படிச்சிருக்கணும்? பிஜி இல்ல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, மெடிக்கல் ஆர் சர்ஜிக்கலா இருக்கணும். அதே மாதிரி வந்து என்ன கேக்குறாங்கன்னா, ப்ரிஃபரபிளி ஃப்ரம் அ டாக்டர் ஃபேமிலி. எப்படிங்க ஃபேமிலியே டாக்டரா வேணுமா? என் பொண்ணு பையன் மட்டும் படிச்சிருந்தா பத்தாதா? அதுக்கப்புறம் சரி, ஓகே, நான் வந்து போட சொல்லல, ப்ரிஃபரன்சஸ் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சரியா? வெல் எஜுகேட்டட் ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஓகே, இது நல்லா இருக்கு. எலைட் பிசினஸ் ஃபேமிலி இன் சென்னை, பிரைட் வாண்டட், அவ்வளவுதான். 2 lakh per month. Oh my god, 2 lakh per month. ஓகே, எத்தனை ஜீரோ? 1 2 3 1s 10s 100s 1000 10,000 lakh 10 lakh. ஓ, 70 lakh per annum சம்பாதிக்கிறாங்களாம். எலைட் ஃபேமிலியா? எவ்வளோ எலைட்னா 150 crores. ஜஸ்ட் 150 crores. பரவாயில்ல, காலங்காத்தால எந்திரிச்சு இந்த மேட்ரிமோனியல் பேஜ பார்த்தாதான் நமக்கு வந்து தெரியுது. அத்தாடி, எவ்வளவு கஷ்டம் இதெல்லாம். நான் கூட எலைட் ஃபேமிலி அப்படின்னு முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா 150 கோடி ஆகும்ல. பரவாயில்ல, அவங்க கூட அவங்க எப்படி வேணும்னு அவங்க கேட்கல, அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க. நம்மளே புரிஞ்சுக்கணும் அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு. ஸோ ஓகே, அடுத்து மோஸ்ட்லி எல்லாருமே கிராஜுவேட்டட் பிரைடு போதும் போல். கிராஜுவேட்டாக இருந்தாலே போதும் போல், ஒர்க்கிங்லாம் தேவையில்லை. எதுக்கு ஒர்க் பண்ணால் அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஒர்க்கிங்லாம் தேவையில்லை, கிராஜுவேட்டடாக இருந்தாலே போதும். ஓகேவா? ஃபேர், ஹேண்ட்ஸம், ரிச், அஃப்ளூயண்ட், சீக்ஸ் வெல் எஜுகேட்டட். இதுதான் சீக்ஸ் வெல் எஜுகேட்டட், ஸ்லிம், ஃபேர், குட் கேரக்டர் கேர்ள். புரியல அது என்ன? ஓகே, குட் கேரக்டர். டூயிங் ஜாப் ஆர் நாட் டசன்ட் மேட்டர். பார்த்தீங்களா? ஃபார் வெல் செட்டில்டு ஃபேமிலி. எப்படி இருக்கணும்? ஸ்லிம்மாக இருக்கணும். குட் கேரக்டர் மஸ்ட். குட் கேரக்டர் இஸ் மஸ்ட். சரியா? அதே மாதிரி ஃபேராக இருக்கணும், பட் வெல் எஜுகேட்டடாக இருக்கணும். எல்லாரும் என்னது, வேலைக்கு போகக்கூடாது. நீ போறியோ இல்லையோ, தட் டசன்ட் மேட்ரா. ஃபார் வெல் செட்டில்டு ஃபேமிலி. ஏன்னா நான் ரொம்ப வெல் செட்டில்டாக இருக்கேன். தம்பி என்ன பண்ணுறாரு? அவரும் ஸ்லிம்மாக இருக்காரா, ஃபேராக இருக்காரா, ஹேண்ட்ஸமாக இருக்காரா, பிஇ சிஎஸ்சி முடிச்சிருக்காராம். சிஎஸ்சினா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். என்ன முடிச்சிருக்காரு? முடிச்சுட்டு 18 லட்சம் பெர் ஆனம் வாங்குறாரு. இன்னொன்று என்ன அப்படின்னா, சீக்கிங் பிரைட் ஃபார் பிரைட் குரூம். ஓகேவா? ஹிந்து. ஓகே, அதுக்கப்புறம் கேஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. 170 சென்டிமீட்டர், எம்டெக் முடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஐடி ப்ரொஃபஷனல்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் கேஸ்ட் ஓப்பன் ஃபார் டிஸ்கஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நான் வயசை பார்த்தேன். அவங்களுக்கு வந்து 44 years ஆகுது. ஓகே, இட்ஸ் ஐ எம் நாட் கம்ப்ளைனிங். அது ஒவ்வொருத்தவங்களோட தனி இது, எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஐ எம் நாட் கோயிங் டு இன்டர்ஃபியர் இன் தட். பட் இத்தனை வயசு ஆகும்போது தான் கேஸ்ட் நாட் இம்பார்ட்டன்ட்னு வருமோ, கேஸ்ட் ஓப்பன் ஃபார் டிஸ்கஷன் வருமோ? ஃபர்ஸ்ட் மேரேஜ்க்கா? ஓகே, நான் என்ன கேட்குறேன், ஒர்க் பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ண வேணாம். ஓகே, அது ஏன் படிச்சிருக்கலாம், படிக்கலாம்னு சொல்லாமே, ஏன் அதை சொல்றது இல்ல? படிச்சிருக்கணும். என்ன படிக்கிறது வந்து நாலேஜ்க்காக தான், வேலைக்கு போறது கிடையாது. ஸோ உங்களுக்கு நாலேஜபிளான பொண்ணு வேணும். ஆனா அவ வீட்ல இருந்து சர்வீஸ் பண்ணும், வேலைக்கு போக கூடாது. அந்த மாதிரி தானே? கரெக்டா? அதுக்கு தானே கிராஜுவேட். ஒர்க்கிங்கா இருக்கலாம், நான் ஒர்க்கிங்கா இருக்கலாம். அது என்ன நீங்க சாய்ஸ் கொடுக்கறது? ஓ, உங்களுக்கு தான் பார்ட்னர் தேடுறீங்க, நான் நீங்க தான் சாய்ஸ் கொடுப்பீங்க இல்ல?
ஸோ ஒரு இடத்துல கூட கிராஜுவேட் இல்ல நான் கிராஜுவேட்னு சொல்ல, எல்லாருமே கிராஜுவேட் தான். ஆனா வந்து வேலைக்கு போகாம கூட இருக்கலாம். ஏன்னா நான் செட்டில் ஆயிட்டேன், நான் ஸ்லிம்மா இருக்கேன், நான் ஃபேரா இருக்கேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், லட்ச லட்சமா சம்பாதிக்கிறேன், எனக்கு டவுரி கூட வேணாம், நீ வீட்டோட வந்து இரு. தட்ஸ் இட். கொஞ்சம் எனக்கு வயசாயிடுச்சுன்னா நான் கேஸ்ட கூட தள்ளி வச்சிருவேன். கேஸ்ட் கூட எனக்கு வேணாம். ஐயாவது நான் வந்து குரூம் சைடு மட்டும் சொல்ல, பிரைட் சைடும் சொல்றேன். பிரைட்ஸும் அப்படிவாங்க. நான் சொன்னேனே, மோஸ்ட்லி அந்த 40 வயசை தாண்டிட்டா வச்சுக்கோங்களேன், கேஸ்ட் நெகோசியபிள். பயோடேட்டா மட்டும் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. 42 குட் லுக்கிங் எம்டெக் சென்ட்ரல் கவர்மெண்ட் வில்லிங் டு ரீலொகேட். இந்த ஒரு பொண்ணு தான் வந்து வில்லிங் டு ரீலொகேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. கீழே பசங்க சைட்லாம் பார்க்கும்போது ரீலொகேஷன் பத்திலாம் அவங்க பேசவே இல்லை. அது என்னங்க வீட்டிஷ் காமிக்கட்டா தெரியுதா? வீட்டிஷ் அப்படின்னு. வீட்டிஷ்னா என்ன பார்த்து சொல்றேன் நான். வெயிட் அ மினிட் பார்த்து சொல்றேன். ஓ, வீட்டிஷ்னா வந்து கலரா, அப்படி கலர்ல இருக்காங்களாம். கோதுமை கலர் மாதிரி சம்திங், ப்ரௌனும் ஒயிட்டும் இல்லாம ப்ரௌனும் இல்லாம மாதிரி ஒரு கலர். அந்த கலர் வீட்டிஷ் கலர்ல இருக்காராம் தம்பி. என்ன பண்றாரு அவரு? எம்எஸ் ஐஐடி எம்ல முடிச்சிருக்காரு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு, எம்ப்ளாய்டு இன் எம்என்சி பெங்களூரு, லுக்கிங் ஃபார் எம்ப்ளாய்டு ஹிந்துகள். ஓகே, சிம்பிள், முடிச்சிட்டாரு. இப்படி இருக்கணும், நீ அப்படி இருக்கணும், இந்த கேஸ்ட் அந்த கேஸ்ட் அதெல்லாம் போட்டிருக்காரு. முதல்ல எடுத்தோடனே கேஸ்ட போட்டாரு. பட் எம்ப்ளாய்டு ஹிந்துகள் போதும். ஓகே, நல்லா இருக்குங்க. என்னென்ன மாதிரிலாம் எதிர்பார்ப்பு இருக்கு பாருங்களேன். எத்தனை வயசு, எத்தனை இது, கஷ்டம் போல, ரொம்பவே கஷ்டம் இதெல்லாம் அவங்களுக்கு. ஓகேவா? அவங்க வந்து ஒர்க்கிங், ஓகே, ஒர்க்கிங் கேர்ள் சீக்ஸ் ப்ரப்போசல்ஸ் ஃப்ரம் காட் ஃபியரிங் டாக்டர்ஸ். கடவுள் நம்பிக்கை இருக்கணும் போல. ஓ, இன்ஜினியர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், ப்ரொஃபஷனல்ஸா இருக்கலாம், பட் யூ ஷுட் பி காட் ஃபியரிங். ஓகே, கல்யாணம் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. ஓகே, ரொம்ப ஜட்ஜ்மெண்டலா பேசுறேனோ நானு? அப்படி இல்ல, அவங்க சொல்றதுக்காக நான் சொல்றேன், வேற எதுவும் இல்ல. சம்பாதிக்கணும், பேசிக்கலி படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணுன்ற அவசியம்லாம் இல்லை விமன். ஓகே, மென்னுக்கு வந்து கண்டிப்பா வந்து வேலைக்கு போயிருக்கணும். ஆமா, விமன் வேலைக்கு போயிருந்தாலும், நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்த்தாலும், யூ ஷுட் பி ரெடி டு ரீலொகேட். ஓகே,